அஸ்ஸலாமு அலைக்கும். இவள் எங்கே போய் படுத்திருக்கிறாள்? யாரோ வெளியே நின்று மணி அடிக்கிறார்கள். எவ்வளவு நேரமாகிறது? அவளால் ஒரு கதவை திறக்க முடியாதா? மனுஷனை ஒரு மன அமைதியோடு தூங்கவிடவும் விடமாட்டாள். இரவு வந்ததே தாமதமாகத்தான் இருந்தது. வியாபார விஷயமாக வெளியே போயிருந்தேன். நாட்டிலும் வெளியிலுமாக பரவி கிடக்கும் வியாபார சாம்ராஜ்யத்தை நானும் தம்பியும் சேர்ந்து பார்த்து கொள்கிறோம். தங்கை கணவனோடு வெளிநாட்டில் வாழ்கிறாள். அறையிலிருந்து உரக்கக் கத்தினேன். ஏய், வெளியே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். மணி அடித்தது கேட்டேன். ஒண்ணுமில்லை அண்ணா, யாரோ உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். அண்ணனுக்கு வேறு வேலை ஒண்ணுமில்லையா? நீ அவர்களை நிற்கச் சொல். மாற்றி வைத்திருக்கும் பணத்தில் கொஞ்சம் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடு. நான் இதோ வருகிறேன். அண்ணனுக்கு என்ன பைத்தியமா? திருட்டு கும்பல் நிறைய இறங்கி இருக்கிறது. அதில் யாரோ ஒருவராக இருக்கும். இங்கே இப்படி ஒரு தான தர்மவாதி இருக்கிறார் என்று தெரிந்து வந்திருப்பார்கள். அவள் மறுபடியும் முணுமுணுக்க ஆரம்பித்தாள். எனக்கு நல்ல கோபம் வந்தது. இப்போ கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்று ஒருத்தர் வந்திருக்கிறார். பணம் ஒன்னும் வேண்டாமாம். கையில் இருக்கும் மசாலா பாக்கெட்டுகளை வாங்கி வைத்தால் போதுமாம். எனக்கு மசாலா எதுவும் வேண்டாம். தேவைக்கு நாமே தயார் செய்கிறோமே. மசாலா வியாபாரியின் வீட்டுக்கு வந்து மசாலா விற்கிறாரா? என்ன ஒரு கஷ்டம்! எப்படியோ நீ ஏதாவது கொடுத்து அனுப்பு, பரவாயில்லை. முன்னால் வந்து கை நீட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் நிலையில் நாம் உதவ வேண்டும். வெறும் கையோடு ஒருபோதும் அனுப்பிவிடக் கூடாது. ஓ பின்னே, பணப்பையில் பிறந்தவளுக்கு எல்லோரையும் பற்றி இழிவாகவே பேசுவாள். அவளை சொல்லி பயனில்லை. பட்டினியை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே அது புரியும். அவள் அவர்களிடமிருந்து 2 மசாலா பாக்கெட்டுகளை வாங்கினாள். அவர்கள் போகத் தயாரான போது நான் அங்கு சென்றேன். திடீரென அந்த முகத்தை நான் கவனித்தேன். வத்சலா அக்கா பெயர் கேட்டதும் அவர்கள் நின்றார்கள். அக்கா இங்கே. யார் மகனே? அவர்களுக்கு என்னை தெரியவில்லை என்று நான் யூகித்தேன். நான் தான் அக்கா, அப்பு. உடனே அவர்களின் கண்கள் கலங்கின. நான் அக்காவை உள்ளே வந்து உட்காரச் சொன்னேன். மனசு தெரியாமல் பழைய காலத்துக்கு போனது. அப்பா இறந்த பிறகு அம்மாதான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தார். பெரும்பாலான நாட்களில் வீட்டில் பசியோடு இருந்தோம். அப்போது வீட்டில் அடுப்பு புகையவில்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்க ஆரம்பித்து 2 வாரங்கள் ஆகிவிட்டன. தம்பிக்கும் தங்கைக்கும் கஞ்சி வைத்து நேற்று வரை நான் கொடுத்தேன். இனி ஒரு அரிசி தானியம் கூட இல்லை. ஒரு 10 வயசு பையனால் எவ்வளவு முடியும்? மெதுவாக கடைக்கு நடந்தேன். அங்கு போய் ஒரு மூலையில் நின்றேன். பார்த்தும் கடைக்காரர் பார்க்காத மாதிரி நடித்தார். மக்கள் ஒவ்வொருவராக பொருட்கள் வாங்கி திரும்பினார்கள். முன்னே செல்ல பயமாக இருந்தது. அதைவிட ஆத்மாபிமானம் புண்படுவதை நினைத்தபோது மனசு தவித்தது. யாரிடமும் கை நீட்டக்கூடாது என்று அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இப்போது அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்கிறேன். பாவம், வேலைக்கு போக முடியவில்லை. மருத்துவமனைக்கு செல்ல பணமும் இல்லை. 2 நாட்கள் முன்னே வந்தபோது கடைக்காரர் மரியாதையாகவே சொன்னார், போய் உன் அம்மாவிடம் கடனை அடைக்கச் சொல். நான் இங்கே தர்மக்கடை நடத்தவில்லை. கடன் எல்லாம் பணம் கொடுத்த பிறகு மட்டுமே. எவ்வளவு கெஞ்சியும் அவர் ஒன்னும் தரவில்லை. அன்று கண்ணீர் விட்டு திரும்பினேன். அதை நினைத்தவுடன் முன்னே செல்ல பயமாக இருந்தது. ஆனால் பசியால் அழும் 8 வயது தம்பியும் 7 வயது தங்கையும் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தான் எல்லாம். திடீரென யாரோ தோளில் கை வைத்தார்கள். திரும்பி பார்த்தால் வத்சலா அக்கா, கடைக்காரரின் மனைவி. மகனே, எதற்காக இங்கே நிற்கிறாய்? உள்ளே வா. நான் ஒன்னும் பேசவில்லை. மகனே, அங்கே நிற்க வேண்டாம். அவர் ஒன்னும் தரமாட்டார். புண்ணான கைக்கு உப்பு தடவ மாட்டார் என்று உனக்கு தெரியாதா? வீணாக ஏன் இங்கே நின்று நேரத்தை விரயம் செய்கிறாய்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று நேற்று யாரோ சொன்னார்கள். நான் உங்க வீட்டுக்கு வரலாம் என்று இருந்தேன். நாளை அவர் சந்தைக்கு போவார். அப்போது உனக்கு தேவையானவற்றையெல்லாம் எடுத்துத் தருகிறேன். இப்போது அவர் பார்க்காமல் இதை எடுத்துக்கொள். அக்கா கொஞ்சம் அரிசியும் பணமும் கையில் கொடுத்தார். யாரும் பார்க்காமல் நான் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடினேன். மறுநாள் நான் கடைக்கு போகவில்லை. அக்காவின் நல்ல மனசை தவறாக பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அக்கா நிறைய பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் அவற்றை கடன் புத்தகத்தில் எழுதவில்லை. கடன் புத்தகத்தை கொடுத்த போது அக்கா சொன்னாரு, எல்லாம் மனசில் வைத்துக்கொள்.
பெரியவனாகும்போது திருப்பி கொடுத்த பொருடு தரல்பம் போதும். பிறகு சிரித்துவிட்டு அக்கா போனார். பின்னர் பலமுறை அக்கா இப்படி உதவியிருக்கிறார். அம்மாவின் மரணத்தோடு நான் தம்பி தங்கையோடு அந்த ஊரை விட்டேன். ஆனால் மனசில் அந்த உருவம் மங்காமல் இருந்தது. மனசில் எப்போதும் அவர்களுக்கு கடவுளின் இடம் இருந்தது. பிரார்த்திக்கும்போது கூட அவர்களுக்கு பிறகுதான் கடவுள் மனசில் வந்தார். அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எப்போதும் பிரார்த்தித்தேன். எந்த நல்ல உணவை சாப்பிட்டாலும் அவர்கள் கொடுத்த அரிசியில் செய்த கஞ்சியின் சுவை பின்னர் கிடைக்கவில்லை. படாத கஷ்டங்கள் இல்லை. எல்லாவற்றையும் எதிர்த்து வாழ்ந்தேன். எல்லாம் சம்பாதித்த பிறகும் அந்த ஊருக்கு திரும்பவில்லை. அங்கே யாருமில்லை என்று தோன்றியது. அம்மா சிகிச்சை கிடைக்காமல் இறந்ததை நினைத்து அந்த ஊரை வெறுத்தேன். அந்த வெறுப்பு எல்லோரையும் என்னை விலக்கியது. பெரிய வீடு கட்டினேன். மனப்பூர்வமாக எல்லாவற்றையும் மறக்க முயற்சித்தேன். ஆனாலும் அந்த உருவம் மனசில் தெளிவாக வந்து கொண்டிருந்தது. திடீரென மனைவி கேட்டாள், என்ன யோசிக்கிறீர்கள்? ஒண்ணுமில்லை, நீ சாப்பாடு எடு. அக்காவை உள்ளே அழைத்து உட்கார வைத்து உணவு கொடுத்தேன். பிறகு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். கணவருக்கு இப்போது உடம்பு சரியில்லையாம். ஒரு மகள் இருக்கிறாள். திருமண வயதை தாண்டி வீட்டில் இருக்கிறாளாம். கடைக்கு பொருட்கள் எடுக்க பணம் இல்லாததால் கடை மூடியிருக்கிறது. இந்த மசாலா பாக்கெட்டுகள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் செய்வது. அதை வீடு வீடாக விற்கும்போது கிடைக்கும் கமிஷன் பணத்தில் வாழ்கிறார்கள். பெரிய ஆசைகள் இல்லை. தினமும் உணவுக்கு வழி கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் சொல்லாமலே எல்லாவற்றையும் நான் யூகித்திருந்தேன். அந்த ஊரை விடும்போது ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாத அந்த கடன் புத்தகத்தின் கணக்குகளை எப்போதும் மனசில் வைத்திருந்தேன். உணவு முடிந்து அவர்கள் போகும்போது கை நிறைய பொருட்களும் பணமும் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் ஒன்றும் வாங்கவில்லை. மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். ஆனால் அவர்கள் கையில் இருந்த மசாலா பாக்கெட்டுகள் முழுவதையும் நான் வாங்கி வைத்தேன். 2 நாட்கள் கழித்து நான் அனுப்பிய ஆட்கள் அந்த கடைக்கு சென்றார்கள். நான் சொன்னபடி அந்த கடையை புதுப்பித்து கொடுத்தார்கள். எல்லாம் என் வற்புறுத்தல்தான். மனசில் குற்ற உணர்வு இருந்தது. ஒருமுறை கூட அவர்களை பற்றி விசாரிக்கவில்லையே என்று நினைத்தேன். பெருமை உள்ள அவர்கள் ஒன்றும் ஏற்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் தேவையானவற்றை செய்தேன். கடைக்கு புதிய பொருட்கள் எடுத்தேன். கணவருக்கு தேவையான மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்தேன். மகளுக்கு திருமணம் பார்க்க ஏற்பாடு செய்தேன். ஆனால் அக்கா என்னை தடுத்தார். ஒன்னும் வேண்டாம் என்று கண்டிப்பாக சொன்னார். நீ நல்லா இருக்கிறாயே, அது போதும். எதையும் எதிர்பார்த்து நான் செய்யவில்லை. இதையெல்லாம் நான் எப்படி திருப்பிக் கொடுப்பேன்? எனக்கு வயசாகிவிட்டதே, குழந்தை. அப்போது பாக்கெட்டில் இருந்த அந்த கடன் புத்தகத்தை எடுத்து அவர்களுக்கு காட்டினேன். அதில் எழுதப்படாத, நான் எழுதி சேர்த்த மற்றும் திருப்பிக் கொடுக்கப்படாத கணக்குகளை காட்டி கேட்டேன். அன்று அக்கா தெரிந்து உதவி செய்யாவிட்டால் நான் என்ன செய்திருப்பேன்? நானும் என் உடன்பிறப்புகளும் பசியால் இறந்திருப்போம். அதையெல்லாம் திருப்பிக் கொடுக்க என்னால் முடியாது. ஏனெனில் எங்கள் உயிரின் மதிப்பு இந்த புத்தகத்துக்கு உள்ளது. அக்காவுக்கு தெரியுமா, இன்றும் என் சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு மாற்றி வைப்பேன். அது தகுதியான கைகளுக்கு மட்டுமே சென்றிருக்கிறது. என்னை அந்நியனாக பார்ப்பது எதற்கு? மகனாக பார்த்தால் போதும். மகனிடம் அம்மாவுக்கு என்ன கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டும்? மகன் என்ன செய்தாலும் அம்மாவுக்கு உள்ள கடன் தீராது. என் மனசில் அக்காவுக்கு கடவுளின் இடம் உள்ளது. அதனால் என்னை தடுக்க வேண்டாம். பிறகு அக்கா ஒன்னும் சொல்லவில்லை. அந்த கடன் புத்தகத்தின் மங்கிய எழுத்துக்களும் கண்ணீர் துளிகளும் அப்போது என்னை பார்த்து சிரித்தன.